ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட மே 1 அஜித் குமார் சாரோட பர்த்டேவாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு டே. அது வெறும் மாபெரும் டே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நிறைய அதர் ஸ்டேட்ஸில் கூட அவரோட பர்த்டேவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருப்பாங்க. நிறைய கேக் வெட்டுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய சமூக உதவிகள்லாம் செய்கிறது, நிறைய பிளட் டொனேட் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தியேட்டரில் அவரோட பழைய படங்கள்லாம் வந்து ரீரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே செலிப்ரேட் பண்ணி ரொம்பவே வந்து ஆரவாரமாக பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 1 நம்மளோட அஜித் குமார் சாரோட பர்த்டே. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க, அதாவது ஷாலினி மேடம்க்கு அஜித் சாருக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆசையாக இருந்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதை பண்ணணுன்றது இப்போ வரைக்கும் ஒரு கனவாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சில விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்குற டிஆர்பி நம்புறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சார் அண்ட் ஷாலினி மேடம் கிட்டத்தட்ட வந்து தமிழ் சினிமாவில் ஒரு க்யூட்டஸ்ட் பேராக இப்போ வரைக்கும் வந்து அந்யோன்யமாக ஒன்றிணைஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய இடத்துல அவங்கள சோஷியல் மீடியாவில் நம்மளால் பார்க்க முடியாது, சில இடத்துல தான் பார்க்க முடியும். நிறைய ஃபோட்டோஸ் வந்து மேபி அஜித் சார் அண்ட் ஷாலினி மேடம் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி யாராவது லீக் பண்ணால் மட்டும்தான் வேண்டிய தவிர அஃபிஷியலான ஃபோட்டோஸ் நிறைய வந்து கிடையாது. அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஷாலினி மேடம் அஜித் குமார் சாருக்கு நிறைய கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கலாம். பட் இருந்தாலும் கூட அஜித் குமார் சாருக்கு ஹெலிகாப்டர், அதாவது ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னாலே அது ரொம்பவே பிடிக்குமா. அதாவது ஏரோப்ளைன், ப்ரைவேட் ஜெட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பிடிக்குமா. அதையும் தாண்டி ஹெலிகாப்டர் அப்படின்றது அவருக்கு மிக 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 ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும் சமயத்தில் அவருக்கு எப்படியாவது ஒரு ப்ரைவேட் ஹெலிகாப்டர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது ஷாலினி மேடம் ஒரே மிகப்பெரிய ஒரு கனவாகவே இருந்துகிட்ருக்கு இப்போ வரைக்கும். ஸோ வாங்கி கொடுக்க முடியாமல் தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. பட் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக அவர் வந்து ப்ரைவேட்டாக ஒரு ஹெலிகாப்டர் வாங்கணும் அப்படின்றது ஒரு கனவாகவே இருந்துகிட்ருக்கும் சமயத்தில் அதை கண்டிப்பாக நாங்கள் வந்து பண்ணி தீருவோம் அப்படின்னு சொல்லி ஷாலினி மேடம் சொல்லியிருக்காங்களாம். ஸோ அஜித் சாருக்கு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் பிடிக்குன்றதுக்கான மிகப்பெரிய எக்ஸாம்பிளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவர் வந்து ஒரு கோச்சிங்லாம் நடத்திட்டு இருக்காரு. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஜென்ரலாக வந்து ஃப்ளையிங் ட்ரோன்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்லாம் வந்து எப்படி வந்து பறக்க வைக்கிறது, அது எப்படி சேஃபாக லேண்ட் பண்ணுறது, எப்படி வந்து அதை வந்து டேக் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் வந்து கைட் பண்ணிகிட்டு இருக்காரு அஸ் அ டீச்சராக இருந்து. அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு ப்ரைவேட் ஹெலிகாப்டர் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு விஷயங்கள்லாம் இன்னும் ஈஸி பண்ணி தரும். ஸோ அதோட ஹேண்ட்லிங் எப்படி, ஸோ அதில் இருக்க மெக்கானிசம் எப்படி அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் அவரோட பர்சனல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவரால் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் வித் லைவ் ப்ராக்டிக்கல் செஷன்ஸோட. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் கண்டிப்பாக வந்து அவருக்கு கிஃப்டாக பண்ணணும். அவருக்கு வந்து அவரோட டெக்னிக்கல் ரீதியாக பண்ணுறதை விட எனக்கு அவர் வந்து பர்சனலாக அவருக்கு ஹெலிகாப்டர் பிடிக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக அதை வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு பெரிய ஆசைகள் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் சோஷியல் மீடியா ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு தெரியல. ஏன்னா வந்து ஹெலிகாப்டர் யாருக்கு வாங்கி தர முடியும்னு தெரியல. பட் இருந்தாலும் கூட பேச்சுகள் போயிட்டுருக்கு. ஸோ என்ன பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.